தேர்தலுக்கு அப்பாற்பட்டு விஜய் போன்ற நபர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அதிர்ச்சி முதல்ல. அதை நம்ம அவங்க தெளிவுபடுத்திக்கணும். தாங்க வாக்கு போட்டிருக்காங்க. அதுதான் அது ஒரு கேவலம். அதை தான் நான் சொல்றேன். ரொம்ப ஒரு மோசமான நிலைன்னு. அப்புறம் ஒருத்தர் பேசியிருந்தார்ல பத்திரிகைக்காரர், தமிழ்நாட்டு மக்கள் இப்படி போய் ஓட்டு போடுறது தமிழ் மக்களுக்கு கேவலம் அப்படின்னு. அது எப்படி கேவலத்துல வரும்? எந்த அடிப்படையில்? இப்ப நான் போய் இப்போ ஓட்டு போட்டிருக்கேன்னா, நான் இப்போ அவருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னா அது எப்படி அது கேவலத்துல வரும்? என்ன ட்ரை பண்றீங்க? இப்ப மக்களை எல்லாம் சேர்ந்து முட்டாளாக்குறீங்களா? ஏன் இந்த மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை வருஷம் இந்த மக்களுக்கு, அப்புறம் என்ன உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் கேவலம் சொல்றாரு. அதுதான் அவங்க அப்படி பண்ணதுதான் தப்பு. இவங்க எல்லாம் ஓட்டு போடாம இருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும். என்னன்னா, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நான் உனக்கு அதை கொடுக்குறேன், நான் உனக்கு இதை கொடுக்குறேன், உனக்கு என்ன ஓட்டு போறது உனக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு கேட்கறது தான். அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுறது, மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது நார்மலைஸ். ஆனா விஜய்க்கு நீ ஓட்டு போட்டினா நீ ஒரு தீண்டாமை, நீ ஒரு தற்குறி. அதாவது இப்ப இருக்கிற இளைஞர்களை அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்றது, ரொம்ப அவங்களை வந்து என்னன்னா, இப்ப நான் விஜய் கட்சின்னு சொன்னாலே தற்குறி உன்ட்டு நான் இவ்வளவு நேரம் போய் அரசியல் பேசணும் பத்தியா அப்படின்னு. ஆனா நம்ம யாரை வந்து ரெடி பண்றோம்? இளைஞர்களை தான் வந்து முன்னோக்கி போறோம். விளையாட்டுத்துறையில இளைஞர்கள் இருக்கணும், அதுல இளைஞர்கள் வரணும். ஆனா விஜய் கட்சிக்கு வந்து இளைஞர்கள் வந்துட்டு அது தப்பு. அவங்க எல்லாம் தற்குறி, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து கேவலமானவங்க. ஆனா இந்த கேவலமானவங்க தான் இவங்களை இவ்வளவு நாள் ஆட்சியில வச்சிருந்தாங்க.